அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் வாழ்க்கையை பார்க்கும் ஆண்டவர் நீதியுள்ளவர். ஆண்டவர் கூறுகிறார், குற்றம் செய்தவரை நேர்மையானவர் என்று கூறுகிறவர்களையும் நேர்மையானவரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கிறவர்களையும் நான் அருவருக்கிறேன். மக்களே, உலகத்தில் பல சமயங்களில் உண்மை மாறுபடுத்தப்படுகிறது. பணம், அதிகாரம், பயம், மனிதரின் பாராட்டு இவையெல்லாம் நீதியை மறைக்க முயல்கின்றன. சிலர் குற்றவாளிகளை பாதுகாக்கிறார்கள், சிலர் நிரபராதிகளை குற்றவாளிகளாக காட்டுகிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மனிதர்களின் தீர்ப்பு தவறாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் தீர்ப்பு ஒருபோதும் தவறாது. ஆண்டவர் உங்கள் இதயங்களை அறிகிறார். உண்மையை மறைக்கும் நாவையும் அவர் அறிகிறார். நீதியை காப்பவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆகையால் மனிதர்களே, உண்மையை உண்மையாகவே பேசுங்கள், நீதியை நீதியாகவே நிலைநிறுத்துங்கள். பாவத்தை நல்லது என்று அழைக்காதீர்கள், நல்லதை பாவம் என்று சொல்லாதீர்கள். ஏனெனில் நீதியின் ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் நியாயம் செய்ய போகிறார். ஆனால் பயப்படாதீர்கள், நீதியை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு ஆண்டவர் கிருபையும் ஆசீர்வாதமும் அளிப்பார். ஆகையால் உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தைகளை உண்மையாக்குங்கள், உங்கள் தீர்ப்புகளை நீதியாக்குங்கள். அப்போது வானம் மகிழும், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.